ஆயிடுச்சு பாஸ்டர். ஓகே, ரைட். இன்றைக்கு நாம் கவனிக்க போவது உணர்வின் ஆவியானவர். வாசிங்க எசாயா 11வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருக்கிற புதிதா வந்தவர்களுக்கும் ஒரு ஐடியா வருவதற்காக எசாயா 11வது அதிகாரம் 2வது வசனத்தில் கர்த்தருடைய 7 ஆவிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் நாம் வாசிக்கலாம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஓகே, 7 ஆவியானவர் அல்ல, ஆவியானவர்கள் அல்ல, ஒரே ஆவியானவர். அவருடைய 7 விதமான வெளிப்பாடுகள் அல்லது அவருடைய பண்புகள், அவைகளை குறித்தான் நாங்கள் கவனித்துக் கொண்டு வருகிறோம். 7 ஆவிகள் என்று சொன்னால் 7 விதமான ஆவிகள் கிடையாது. வெளிப்படுத்தின புஸ்தகம் 1வது அதிகாரத்துல யோவான் இயேசுவை காணும் பொழுது அவர் அதன் பிறகு அவர் சிங்காசனத்தை காணும் பொழுதும் சிங்காசனத்துக்கு முன்பாக 7 ஆவிகளை அவர் காண்கிறார். இவைகள் எல்லாம் ஆவியானவருடைய நிறைவை குறித்து சொல்லுகிறது. எபேசியர் 5வது அதிகாரத்தை கவனிக்கும் பொழுது பவுல் சொல்கிறார் ஆவியினால் நிறைந்து என்று சொல்கிறார். அப்ப ஆவியினால் நிறைந்து என்று சொல்வது ஆவியானவருடைய இந்த 7 பண்புகளினாலும் நாம் நிறையப்படுவது. ஞானத்தில் நிறைவு கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் என்று சொல்வதற்கு நாம் என்ன சொன்னோம்? வெளியிலிருந்து நமக்குள்ள பெலனை கொண்டு வருகிற ஆவியானவர். வெளியிலிருந்து நமக்கு பெலனை கொண்டு வருகிற ஆவியானவர். ஞானத்தின் ஆவியானவர் உள்ளே கிரிகை செய்கிற ஒரு பெலன் என்பதை குறித்து நாங்கள் கவனித்தோம். இவைகள் உதாரணத்துக்கு சாம்சனை குறித்து நாம் கவனித்தோமானால், சிம்சோன் சில படங்களில் இருக்கிறது போல சாம்சன் நல்ல வலுவான ஒரு சக்தியான ஒரு மனிதன் அல்ல. அவன் சாதாரணமான ஒரு மனிதன் தான். ஆனால் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வரும் பொழுது சாதாரணமாய் அவனுடைய தோற்றத்துக்கு மேலான காரியங்களை அவன் செய்ய ஆரம்பித்தான். அவனுக்கு பெரிய உடல் இல்ல, வேணா அவனுக்கு நிறைய தலைமுடி வளர்ந்திருக்கலாம். ஆனால் அவனை கவனித்தால் யாருமே நம்ப மாட்டாங்க, இவனால் ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழிக்க முடியும் என்று சொல்லி. கர்த்தருடைய ஆவியானவர் வந்ததினால் அவனால் அது செய்ய முடிந்தது. இதுதான் ஆவியானவருடைய பண்பு. நம்முடைய பலன் அல்ல, எங்களால் முடியாதாங்கிற அடிப்படையின் அல்ல, தோற்றத்தின் அடிப்படையிலும் அல்ல, என்னுடைய அறிவின் அடிப்படையிலும் கிடையாது. அவர் வந்தால் காரியங்கள் செய்ய முடியும். கிடியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அநேக பேர் தேவையில்ல, ஒரு 300 பேர் போதும். ஏனென்றால் யாரும் சொல்லிட போறாங்க, அதிக பேரை கொண்டு நீ இஸ்ரவேலை காப்பாற்றினு சொல்ல வேண்டிய அவசியம் தேவையில்லை. சிறிய கூட்டத்தினரை நீ கொண்டு போ, அப்பொழுது மகிமை எனக்கு வரும். ஆவியானவர் அப்படித்தான் செயல்படுகிறார். ஆவியானவர் எப்பொழுதும் உங்களுடைய பலன் அதிகமா இருக்கும் பொழுது, உங்களுடைய ஐடியாஸ் அதிகமாக இருக்கும் பொழுது ஆவியானவர் அவர் நைஸா அவர் விலகிடுவார். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எப்பொழுது ஒரு தேவ மனிதன் பரிசுத்த ஆவியானவரை முற்றிலும் சார்ந்து கொள்கிறானோ அப்பொழுது ஆவியானவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். அதுதான் கர்த்தருடைய ஆவி. ஞானமும் அப்படிதான். என்னுடைய அறிவு அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய ஞானம் அவருக்கு செய்யும் பொழுது. ஆக இன்று நாம் உணர்வை அருளும் ஆவியானவர் அந்த தன்மை நாங்கள் கவனிக்க போகிறோம். எப்படி இந்த விதத்தில் எப்படி ஆவியானவர் கிரிகை செய்கிறார்? முதலாவது, ஆங்கிலத்துல உணர்வை அருளும் ஆவியானவர் என்கிற இந்த வார்த்தைக்கு பயன்படுத்துகிறது. கிரேக்க மொழியில மொழிபெயர்க்கும் பொழுது தமிழில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையும் கரெக்ட், சரியானது. ஆனால் இன்னும் எங்களுக்கு புரிதல் வரும். ஆங்கிலத்தில் உள்ள வார்த்தையை நான் பயன்படுத்தினால் அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். உணர்வு, அதை போல புரிதல் என்றும் சொல்லலாம். புரிதலின் ஆவியா. தனபாபத், என்னுடைய வீடியோ ஸ்டக் இல்லாம கிளியரா வருதா? ஓகே, குட். உங்களோட எல்லாரும் ப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு, அதுதான் ரைட். ஓகே, நோ ப்ராப்ளம். புரிதலின் ஆவியானவர், புரிந்து கொள்ள முடியுமான ஆவியானவர். சில வசனங்களை நாங்க இதற்கு அடிப்படையாக வைத்துக் கொள்ளலாம் வாசிக்கும் பொழுது. அதன் பிறகு நாம் தொடர்ந்து இவைகளை குறித்து விளக்கமாக நாம் பார்க்கலாம். இதுக்கு ஆயத்தமாக நாங்க வாசிக்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம் 17 - 19. போன கிழமை நாங்க வாசித்தோம், பட் இந்த கிழமை அதிலிருந்தா அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் என்பதை குறித்து கவனிக்க போகிறோம். உணர்வு என்கிற வார்த்தைக்கு எபேசியர் 1வது அதிகாரம் 17 - 19.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ் ரெண்டு காரியம், உணர்வு அறிவு ரெண்டு காரியம், ரெண்டு விஷயம், டூ டிஃபரண்ட் திங்ஸ். இன்றைக்கு நாம் கவனிக்க போவது உணர்வின் ஆவியானவர், உணர்வை அளிக்கும் ஆவியானவர். இந்த வசனத்துல பவுலுடைய ஜெபத்தின் பொழுது அவர் சொல்லுகிறார், ஞானம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அடுத்தது தெளிவு. தெளிவுதான் இதுல வார்த்தை அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளுதல், உணர்ந்து கொள்ளுதல். இது சாதாரணமாக எல்லோருக்கும் இருந்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உணர்வு புரிதல் நமக்கு இந்த ஆவியானவர் செயல்படும் பொழுது, ஆவியானுடைய இந்த தன்மை, இந்த பண்பு நமக்குள்ள கிரியை செய்யும் பொழுது மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக புரிதல், உணர்வு நமக்கு வரும். அப்ப இதில் பவுல் சொல்லுகிறார் இந்த ஜெபத்துல, அவர் உங்களுக்கு இந்த உணர்வை, தெளிவை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இது ஆவியானவருடைய ஒரு பன்மை. இன்னும் சில வசனம் நாங்கள் பார்க்கலாம். ஏன் அவர் இதை வேண்டுமென்றே அவர் ஜெபிக்கிறார், எதற்காக அவர் இந்த ஜெபத்தை அவர் ஜெபிக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். சில பழைய ஏற்பாட்டு வசனங்களை நாம் கவனிக்கலாம். ஓசியா 4வது அதிகாரம் 14வது வசனம். உங்கள் குமாரத்திகள் வேசித்தனம் செய்கிறது நிமித்தமும் உங்கள் மருமக்கள்மார் விபச்சாரம் செய்கிறது நிமித்தமும் நான் அவர்களை தண்டியாமல் இருப்பேனோ? அவர்கள் விலகி வேசிகளோட கூட போய் தாசிகளோட பலியிடுகிறார்கள். உணர்வில்லாத ஜனங்கள் அதனால் சிக்குண்டு விழுவார்கள். உணர்வில்லாத ஜனங்கள் சிக்குண்டு விழுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. இந்த உணர்வை அளிக்கும்படியாகத்தான் ஆவியானவர் வரும். ஏன் இந்த உணர்வு, அல்லது ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் இல்லாததினால், உணர்ந்து கொள்ளாததினால் சிக்குண்டு போகிறார்கள். இந்த உணர்வை எங்களுடைய வாழ்க்கையில நமக்கு கொடுப்பது ஆண்டவர். என் ஜனங்கள் சங்காரமாய் போகிறார்கள் அறிவில்லாமல். இந்த இடத்துல பேசிக் கொண்டிருப்பது உணர்வை குறித்து. இந்த உணர்வு எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து. அதில் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அறிவு, உணர்வு. வருகிற நாட்கள் நாங்கள் அறிவின் ஆவியானவர் குறித்து கவனிக்கும் பொழுது அந்த வசனத்தை பார்க்கலாம். ஆனால் கீழ் வசனத்துல உணர்ந்து கொள்ளாதது ஒரு பாவமாக, உணர்ந்து கொள்ளாதது ஒரு குற்றமாக ஆண்டவர் அங்கே காண்பிக்கிறார். சங்கீதம் 119:25 வாசிக்கலாம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். 72வது வசனம், அதுல மன்னிக்க வேண்டும், 72. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். 27. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. சங்கீதம் 119:27 வாசிக்கிறீங்க சிஸ்டர். 27. உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். தாவீதினுடைய ஒரு ஜெபம். அவர் சொல்லுகிறார், எனக்கு உணர்வை தாங்க, எனக்கு இதை உணர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, அப்பொழுது சில காரியங்கள் நான் வெற்றிகரமாக செய்வேன் என்று தாவீது சொல்கிறார். இப்ப இந்த சில வசனங்களை நம்ம பார்த்த வசனங்களை நீங்க எழுதி கொண்டீங்கன்னா பிறகு திரும்ப வாசிச்சு கொள்ளுங்க. மெயின் டாபிக் நாங்க போகும் பொழுது இந்த வசனங்கள் திரும்ப எங்களுக்கு கவனிக்க வேண்டி வரும். ஒவ்வொரு வசனமும் உணர்வை குறித்து நான் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். உணர்வை அளிக்கும் ஆவியானவர் இவர் எப்பொழுது செயல்படுகிறார்? இந்த ஆவியானவர் செயல்படும் பொழுது நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் எவை?
எப்படி நான் அடையாளம் கண்டு கொள்வது உணர்வின் ஆவி, எப்படி இந்த உணர்வின் ஆவியினால் நான் நிரப்பப்படுவது என்பதை குறித்து நான் கவனிக்கலாம். முதலாவது, இந்த உணர்வின் ஆவியானவர் எனக்குள்ளே வந்தால் முதலாவது காரியம், எனக்குள்ளே நடைபெறுகிற காரியம், வசனத்தை நான் புரிந்து கொள்ள முடியும். பைபிளை வாசிக்கும் பொழுது அதை புரிந்து கொள்வ எனக்கு உணர்வின் ஆவியானவர் உதவி செய்கிறார், உணர்ந்து கொள்வதற்கு. அநேகர் வேதத்தை வாசிப்பாங்க, அநேகர் பைபிள் காலேஜுக்கும் போவாங்க, கற்றும் கொள்ளலாம். ஆனால் அவர்களால் கற்றுக்கொள்வதை குறித்ததான எந்த உணர்வும் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியாது. காரணம், இந்த உணர்வின் ஆவியானவர் தான் நீங்க கற்றுக்கொள்கிற காரியத்தை உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறது. பரிசுத்த வேதாகமம் மாத்திரமல்ல, வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை உணர்ந்து கொள்ள அநேக கிறிஸ்தவர்கள் கடைசி நாட்களில மனசாட்சியில் சூடுண்டவர்களாக அவர்கள் விலகி போவார்கள், விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று சொல்லுகிறது. காரணம், இந்த உணர்வின் ஆவியானவர் செயல்படாமல் போனால் நாம் இருக்கிற நிலைமையை குறித்து நமக்கு உணர்வில்லாமல் போய்விடும். உணர்வின் ஆவியானவர் நாம் யார், எந்த நிலையில் இருக்கிறோம், எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம், இன்றைய என்னுடைய மனநிலை எப்படிப்பட்டது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த நிலையில் இருக்கிறது என்பதை எல்லாம் ஆவியானவர், உணர்வின் ஆவியானவர் நான் உணர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு உதவி செய்கிறார். இந்த உணர்வின் ஆவியானவர் பனியைப் போல, அதிகாலையில் விழுகிற பனியைப் போல மென்மையானவர். அந்த உணர்வின் ஆவியானவர் செயல்படும் பொழுது நாம் மோசையைப் போல மிகவும் சாந்த குணமுள்ளவர்களாய் மாறுகிறோம். அப்பொழுது நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நோ ரஷ் இன் மைண்ட். உணர்வின் ஆவியான செயல்படும் பொழுது நீங்க ரொம்ப கிளியர் மைண்டா இருப்பீங்க, தெளிவா இருப்பீங்க. அதான் பவுல் சொல்கிறார், தெளிவாக இருக்கு அப்படியா நான் ஜெபிக்கிறேன். ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி என்று சொல்கிறார். இந்த உணர்வின் ஆவியான வரும் பொழுது நீங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா நடந்து கொள்ள உங்களுக்கு உதவி செய்யும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அண்டர்ஸ்டாண்டிங்கா உங்களுக்கு இருக்க உதவி செய்யும். ஓகே, இந்த உணர்வின் ஆவியானவர் எப்பொழுது செயல்பட்டார், இயேசு கிறிஸ்து எப்படி சீடர்களுக்கு இந்த உணர்வின் ஆவியானவரை வெளிப்படுத்தினார் என்பதை நாங்கள் கவனிக்கலாம். யோவான் 20வது அதிகாரம். அடிக்கடி நாங்கள் இந்த யோவானுடைய இந்த சம்பவத்தை நாங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். பட் இன்றைக்கு அதனுடைய முழு விளக்கத்தை நாம் பார்க்கலாம். யோவான் 20வது அதிகாரம் 21, 22. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஓகே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு இவர்களை சந்தித்த முதல் சந்திப்பிலே அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர்கள் ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் அதன் பிறகு காத்திருக்க சொன்னார், பரிசுத்தாவின் பலத்தினால் நிரப்பப்படும் வரைக்கும். அப்ப இவர்கள் இன்று இந்த சந்தர்ப்பத்தில் பெற்றுக்கொண்ட ஆவி என்னது? காத்திருக்க சொன்னார், இப்பொழுது ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர் எந்த ஆவியை இவர்களுக்கு பெற்றுக்கொள்ள சொன்னார்? எந்த ஆவியை அந்த சூழ்நிலையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள்? பெந்தெகோஸ்தே நாளில் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆவி எது என்பதை கடந்த கிழமையை நாம் கவனித்தோம். பரிசுத்தாவின் ஞான ஸ்நானம், இது ரட்சிப்பின் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆவி. ஆனால் அதை காட்டிலும் 7 ஆவிகளிலே இவர்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆவி எது? இந்த சந்தர்ப்பத்தை குறித்து யோவான் எழுதினதும் அல்லாமல் லூக்காவும் இதே சம்பவத்தை இன்னும் விளக்கமாக அவர் எழுதுகிறார். நாம் போகலாம். லூக்காவுடைய சுவிசேஷம் 24வது அதிகாரம் 45, 46. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. ஓகே, வேத வாக்கியங்களை திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. வேத வாக்கியங்களை என்ன செய்யும்படியாக? வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து. தமிழ் வேதாகமத்துல இந்த அறிந்து கொள்ளுதல், உணர்வு என்கிற வார்த்தை இன்டர்சேஞ்சபிளா மாத்தி மாத்தி எழுதியிருக்கிறாங்க. பிகாஸ் டிரான்ஸ்லேட் பண்றவங்களுக்கு இந்த சத்தியத்தின் அடிப்படையில் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணல, அவங்க வேர்டை டிரான்ஸ்லேட் பண்றதுதான் அவங்களுக்கு ஐடியா. இந்த த்ரூ அண்ட் த்ரூ உணர்வு என்கிறதுக்கு தனி சப்ஜெக்ட் இருக்குங்கிறது அவங்க they don't have any idea. ஸோ அவங்க மாத்தி மாத்தி எழுதுவாங்க. பட் இதுல ஆங்கில மொழிபெயர்ப்பு நாங்கள் வாசிக்கும் பொழுது அண்டர்ஸ்டாண்ட், வாசிக்கிற வசனத்தை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக, அவர்களுக்கு உணர்ந்து கொள்ளும்படியாக வார்த்தைகளை விளக்கி காண்பித்தார். இதுதான் அந்த நேரத்தில் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது. அந்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு உதவுனது என்னது? இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த உணர்வின் ஆவியான உங்களுக்குள்ள செயல்படும் பொழுது வேதாகமம் நீங்க வாசிக்கும் பொழுது அது புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள்.
புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நிறைய பேர் பைபிளை வாசிக்கிறாங்க, பட் they cannot understand what they are saying. இதை புரிந்து கொள்கிற ஒரு லெவலுக்கு நீங்க வந்தால், இந்த புரிந்து கொள்கிற ஒரு லெவலுக்கு நீங்க வளர்ந்து வந்தீர்களானால், இந்த உணர்வின் ஆவியானவர் செயல்படுகிறார் என்பதுதான் அர்த்தம். அவர் வரும் பொழுது சகலவற்றையும் குறித்து உங்களுக்கு போதிப்பார். என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று ஆண்டவர் சொன்னது இந்த உணர்வின் ஆவியானவருடைய செயல்பாட்டை குறித்து. உன்னதத்தில் வரும் பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் என்று ஆண்டவர் சொன்னது பலத்தின் ஆவியானவர். ஆவியானுடைய அந்த பண்பு, பலத்தின் பண்பு. இப்பொழுது யோவான் 14வது அதிகாரம் 16ஆம் வசனங்களிலே பெரக்கலிக்டோ, தேற்றவாளன் என்று அவர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் உணர்வின் ஆவியானவர் வந்தால் உங்களுக்கு என்ன செய்வார் என்பதை குறித்து தான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவருடைய அந்த தன்மை. இந்த 7 ஆவிகளை குறித்து நீங்க கவனிக்கும் பொழுது ஏதோ ஒரு ஒரு சக்தியை குறித்து நீங்க உணர்ந்து கொள்வது கிடையாது. ஒரு நபருடைய பண்புகளை நீங்க புரிந்து கொள்றீங்க. ஆவியானவரோடு நீங்க பழகும் பொழுது, ஆவியானவரோடு நிறையும் பொழுது அவருடைய பண்பு, அவர் உணர்வை அளிக்கிற ஆவியானவராய் இருக்கிறார். ஆனால் அவர் எப்படி செயல்படுகிறார்? வேதத்தை வாசிக்கும் பொழுது உணர்வை அளிக்கிறவராய் இருக்கிறார். 1 யோவான் 5:20 வாசிக்கலாம். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இந்த புத்தி என்கிற வார்த்தை சேம் வேர்ட், அண்டர்ஸ்டாண்டிங், உணர்வை தந்திருக்கிறார். புத்தி அதாவது மற்றவர்கள் பார்த்து கேட்டு பழகி அனுபவித்து உணர்ந்து கொள்ளாத காரியங்களை உணர்வின் ஆவியான உங்களுக்குள் செயல்படும் பொழுது நீங்க உணர்ந்து கொள்வீங்க. இன்னொரு மனிதன் உங்களோடு வந்து பேசும் பொழுது அவருடைய சூழ்நிலையை நீங்க என்ன செய்றீங்க? உணர்ந்து கொள்வீங்க. ஆண்ட்ரூ மொமேக் ஒரு நாள் அவருடைய சபையில தொடர்ந்து ஒரு 2-3 கிழமையா ஒரு குழந்தையுடைய சுகவீனத்துக்காக அவர் சுகமாக வேண்டும் என்று ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். இவரும் கடைசி கட்டங்களில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஜெபிக்க போனார். பட் அவர் கடைசியா ஜெபிக்க போன இடத்துல ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க, அறிவிப்பு வந்தது, அந்த குழந்தை மரித்து விட்டது. இப்ப இவர் என்ன செய்ய முடியும்? இவருடன் ஆண்டவர் பார்த்து ஜெபிச்சார். என்ன பதில் நான் சொல்ல முடியும்? 2-3 கிழமை நாங்க ஜெபித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசம் எனக்கு இருக்கு, அவர்களுக்கும் விசுவாசம் இருக்கு. என்ன சொல்லலாம்? அவர் அங்க போனாராம், உதவி கேட்டார் ஆண்டவர் கிட்ட. ஆண்டவரே, நான் எப்படி இவர்களுடைய இந்த சூழ்நிலையில நான் எப்படி இவர்களுக்கு உதவி செய்வது? எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஒருவேளை ஆண்டவரை பிளேம் பண்ணலாமா? அவரு பிள்ளை எடுத்து கொண்டாருன்னு சொல்லலாமா? அதை விட பெரிய ஒரு தப்பே கிடையாது. ஏன்னா கொலை செய்யவும் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிறோம் பிசாசு. ஆண்டவர் யாரையுமே கொல்ல மாட்டாரு. உங்க பிள்ளையே ஆண்டவர் தான் எடுத்துக்கொண்டான்னு சொன்னா அது தேவ தூஷணம். நம்ம யாருமே சொல்ல முடியாது. ஆண்டவர் எடுத்துக்கொண்டா நம்ம சொல்லவே முடியாது. அவர் யாரையும் கொல்ற தேவன் அல்ல. பிசாசுடைய வேலை திருடவும் கொல்லவும் அழிக்கிறதும் பிசாசுடைய வேலை. நானும் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன். இப்படியெல்லாம் அவர் யோசித்துக் கொண்டு போனார். கடைசி அவங்க 2 பேர் வந்தாங்க. அப்பொழுது உணர்வை அளிக்கிற இந்த ஆவியானவர் செயல்பட்டதை அவர் பகிர்ந்து கொண்டார். அவர் என்ன தெரியுமா செய்தார்? ஒரு வார்த்தை கூட அவங்களோட பேசல. அந்த 2 தாயும் தகப்பனும் அழுது கொண்டிருக்கும் பொழுது ஜஸ்ட் அவர்களோடு இணைந்து இவரும் கண்ணீர் விட்டு அந்த குழந்தையுடைய துக்கத்தோடு அந்த துக்கத்தை அவர் பகிர்ந்து கொண்டார். ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அந்த தம்பதியினர் இவரை சந்திச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு பிறகு அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்க. பாஸ்டர், ஆண்டவர் எங்களை பிளெஸ் பண்ணிருக்கிறாரு, எங்களுக்கு இப்ப ட்வின்ஸ் இருக்கிறாங்க. வா, சூப்பர். அதன் பிறகு அவங்க சொன்ன காரியம், பாஸ்டர், நீங்க ஒருவேளை அன்றைக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட அதை எங்களுக்கு ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டோம். ஆனால் உங்களுடைய கண்ணீர் அநேக காரியங்களை எங்களுக்கு போதித்தது என்று சொன்னாங்க. That's the thing. உணர்வை அளிக்கும் ஆவியானவர்களுக்குள் செயல்படும் பொழுது நீங்க மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் செயல்படுகிறார். இது ஊழியத்துக்கு மிக முக்கியம். நம்ம என்ன செய்யறோம்? யாராவது ஒரு ஆலோசனைக்கு வந்தோடனே ஒரு பிரச்சனையா இருக்கும் போது நாங்க முதல்ல என்ன செய்யறோம்? பாஞ்சு விழுந்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு நாங்க முயற்சி செய்கிறோம். அவர் ஆலோசனையின் கர்த்தர், உண்மைதான். ஆனாலும் உணர்வின் ஆவியானவரா இருக்கிறார். அவர் உங்களுக்கு புரிதலை தருகிறார். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் அதர்ஸ் கோயிங் த்ரூ. மற்றவர்கள் எந்த வழியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க.
எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த ஆவியானவர்? இது உங்களோட ஊழியம் சக்சஸ் ஆயிடும். Sometimes you have to speak. Sometimes you have to be quiet. Sometimes you have to cry. Sometimes you have to dance. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷப்பட வேண்டிய இடத்துல போயிட்டு கொலர் அடுத்த பக்கம் திருப்பி ஃபாதர் உடுக்குமாரி லோகோ எல்லாம் போட்டு கையை கட்டிரு அப்படின்னு சொல்லி இருக்கிறது ஒரு இடம். உணர்ந்து மற்றவர்களோடு நீங்க பழகும்படியாக சூழ்நிலை அறிந்து மற்ற மனிதர்களோட உணர்ச்சிகளை புரிந்து நீங்க நடக்கும்படியாக இந்த உணர்வின் ஆவியான உங்களுக்குள்ள செயல்படுகிறார். இது உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் மாத்திரமல்ல, சபையில், சமுதாயத்திலும் இது தேவைப்படுகிறது. இந்த உணர்வின் ஆவியான செயல்படும் பொழுது உங்களுக்கு நீங்க மற்றவர்களை உணர்ந்து கொள்ளுவீங்க, மற்றவர்களை புரிந்து கொள்ளுவீங்க. இது மிக முக்கியம். பிரசங்கத்துல இது மிக முக்கியம். நம்ம பிரசங்கத்துல சில வார்த்தைகளை பயன்படுத்தி விடுகிறோம், ஆனால் எங்க முன்னால் இருக்கிற ஆடியன்ஸை பத்தி எங்களுக்கு அக்கறையே இல்லை. நாங்க சொல்றோம் குருடனை இயேசு கிறிஸ்து வந்தார், ஒரு குருடனை தொட்டார் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல கண் பார்வையற்ற ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு குருடன் சொல்லி சின்ன வயசுல இருந்தே ஆக்களெல்லாம் அவரை பேசி பேசி திட்டி சபைக்கு வந்தாலும் சபையிலையும் குருடன் சொன்னா அவங்க யோசிச்சு பார்ப்பா என்ன. சில நேரங்கள்ல விபச்சாரத்திலிருந்து விடுபட்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தவங்க இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம், சில நேரம் ஒரு வேசியை ஆண்டவர் கண்டார் அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் அதர்ஸ் கோயிங் த்ரூ. நீங்க எந்த வார்த்தை எந்த நேரத்துல பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த உணர்வின் ஆவியான உங்களுக்கு உதவி செய்கிறார். பைபிள்ல எழுதியிருக்கிறது தான் நான் சொல்றேன். Yeah, that's correct. But you have to understand. இதை சொல்வதற்கு உங்களுக்கு உணர்வின் ஆவியான செயல்படுவார். ரட்சிக்கப்படாத ஒருத்தர் உள்ள வந்துட்டாரு, நம்ம போதகர் இப்படி பிரசங்கிக்கிறாரு, மகா பாபிலோன், மகா வேசி அப்படின்னு சொன்னா இதெல்லாம் oh my God, what is that? You have to understand what word you have, எந்த வேர்டு நீங்க பயன்படுத்துறீங்கிறத. அதான் நான் சொல்றேன், என்னுடைய மைண்டால் என்னால முடியாது. சம்டைம்ஸ் நான் கூட அதை யூஸ் பண்ணலாம், பட் இன் மை பைபிள் ஸ்டடி, பட் நாட் இன் பப்ளிக், நாட் இன் சர்ச். அப்ப இதுக்கு உணர்வின் ஆவியான செயல்படும் பொழுது இட் இஸ் நாட் மெக்கானிக்கல், இட் இஸ் நேச்சுரல். அவர் நமக்கு உதவி செய்கிறார், புத்தியை தருகிறார். உணர்வின் ஆவியானவர், அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 4:7. உங்களுக்கு புரியுதா நான் பேசுறது? உணர்வின் ஆவியான செயல்பட்டா உங்களுக்கு புரியும். ஓகே, நீதிமொழிகள் 4:7. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். இந்த இடத்துல புத்தி என திரும்ப சொல்லப்படுகிறது உணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங். எதை சம்பாதித்து கொண்டாலும் புரிந்து கொள்ளுதல், உணர்ந்து கொள்ளுதலை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளுங்க அப்படின்னு தான் வசனம் சொல்லுகிறது. ஞானம் புரிந்து கொள்ளுதல், ஒரு சூழ்நிலைய புரிந்து கொள்ளுதல், ஒரு பிரச்சனைய புரிந்து கொள்ளுதல். இப்போ ஞானம் என்று சொன்னால் என்னது? ஞானம் என்று சொன்னால் ஒரு பிரச்சனைக்கான தீர்வு ஞானத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்குது. அறிவு என்னது? ஒரு பிரச்சனைக்கான காரணங்கள் உங்களுக்கு தெரியும். அறிவின் மூலமாக ஒரு பிரச்சனைக்கான காரணங்கள் உங்களுக்கு தெரியும். ஞானத்தின் மூலமாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு உங்களுக்கு தெரியும். உணர்வு, புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னது? அந்த பிரச்சனையை புரிஞ்சு கொள்ளுவீங்க. 3 different things. முதல்ல பிரச்சனையை புரிஞ்சு கொள்ளணும் இல்லையா? பிரச்சனை என்னன்னு நீங்க தெரியுறீங்க. ஓகே, அதுக்கான அத்தனை ஃபேக்டும் உங்களுக்கு தெரியும். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட். இல்லாட்டி நீங்க எப்படி சொல்யூஷனை கொடுக்க முடியும்? ஸோ திஸ் 3 ஆர், இந்த மூன்றுமே ஒரே விதத்தில் கிரிகை செய்கிறது. ஆவியானுடைய நிறைவு, ஆவியானவர் உங்களுக்குள்ள இப்படி செயல்படும் பொழுது நீங்க ஒரு பிரச்சனையை புரிஞ்சு கொள்வீங்க. குடும்பங்கள்ல அநேக பிரச்சனை இருக்கு. ஏன் பிரச்சனைன்னு தெரியும். என்னத்துக்கு பிரச்சனை? சாப்பாட்டுல உப்பு போடல, அதிகமா போட்டதுதான் பிரச்சனை. ஓகே, ஞானம் என்ன சொல்லுது? அடுத்த தடவை கொஞ்சம் குறைவா போடலாம், பிரச்சனைக்கு தீர்வு அதுதான். இல்லாட்டி வேற ஒரு சமையல் சமைச்சு கொடுப்போம், தீர்வு வந்துட்டு. புரிதல், உணர்வு என்னது? இதுதான் பிரச்சனைக்கு காரணம் தெரியும், சொல்யூஷனும் தெரியும். அவருடைய மனநிலையை புரிந்து கொள்ளுதல், அவர் எந்த நிலையில வந்திருக்கிறாரு, அல்லது இந்த அம்மா என்ன நிலையில சமைச்சிருக்கிறாங்க, வீட்டுல பிள்ளைங்க அழுகிற நேரம், வேற வேலைகள் செய்து கொண்டிருக்கிற நேரம், எந்த ஒரு சூழ்நிலையில இது நடந்திருக்கு, அதை புரிந்து கொள்ளுதல். ஸோ ப்ராப்ளம், நோ மோர் ப்ராப்ளம். ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிள். பட் இன் எவ்ரி ப்ராப்ளம் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் என்னது. ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்.
உணர்வின் ஆவியானவர். ஓகே, இந்த உணர்வின் ஆவியானவர் இல்லாவிட்டால் நமக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு வந்துவிடும். அந்த இழப்பு என்ன என்பதை நாங்கள் பார்க்கலாம். மார்க்கு 4வது அதிகாரம் 3-4 வாசிக்கலாம். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இந்த உவமை உங்களுக்கு தெரியும். அப்படியே கீழ் நோக்கி 14-15 வாசிக்கலாம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். ஓகே, சாத்தான் வசனத்தை எடுத்து போடுகிறான். எடுத்து போடுகிறான் என்கிற வார்த்தைக்கு வார்த்தை, அந்த வசனமும் திருடுகிறான் என்கிற வசனமும் ஒன்று. திருடுவது, எடுத்துக்கொள்வது. பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவன் திருட வருகிறான். என்னத்தை திருடுகிறான்? நம்முடைய வாழ்க்கையில முதலாவது வசனத்தை திருடுகிறான். எப்பொழுது அந்த வசனத்தை திருடுகிறான்? வாசிக்கலாம், மத்தேயு 13-19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். எப்பொழுது வசனத்தை உணர்ந்து கொள்ளாத சூழ்நிலையில் அந்த வசனத்தை அவன் பறித்து விடுகிறான். உணர்வின் ஆவியானவர் வரும் பொழுது அவர் உங்களுக்கு வசனத்தை உணர்ந்து கொள்ள உதவி செய்கிறார். எவ்வளவு பிரசங்கம் கேட்டும் வேலை இல்ல, எவ்வளவு புத்தகம் வாசிச்சும் வேலை இல்ல, எவ்வளவு சர்ச்சுக்கு போயும் வேலை இல்ல, நீங்க அங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளாவிட்டால் உடனே பிசாசு அதை பறித்து விடுகிறான், அதை திருடி விடுகிறான். அவன் வசனத்தை திருடி விட்டால் அது உங்களுக்குள்ளே பலன் தராது. வசனம் வளர்ந்து 130-60-100 பலன் தரவே தராது. அது தர வேண்டுமானால் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். இந்த உணர்வு எப்பொழுது? அதற்குத்தான் உணர்வின் ஆவியானவர் செயல்படுகிறார். நீங்க வாசித்து உணர்ந்து கொள்வது. இப்போ நிறைய பேர் வசனம் வாசிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவிகள், எத்தனை மறுமனையாட்டிகள்னு தெரியும். இது இல்ல, இது அறிவு. எந்த இடத்துல எந்த வசனம் இருக்கு, எத்தனை புத்தகம் இருக்கு, எத்தனை டாக்டரன்ஸ் இருக்கு, இது எல்லாமே அறிவு. ஆனால் அதை காட்டிலும் உணர்வு. அது உங்களுடைய இருதயத்தோடு கூட அதை புரிதல், அதை புரிந்து அதை அண்டர்ஸ்டாண்ட், அது 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 உங்களுடைய ஒரு அங்கமாக மாறுவதற்கு, வெறும் மேலோட்டமாக அல்ல, அது உங்களுடைய சப்கான்சியஸுக்குள்ள போய் உங்களுக்கு அது 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 உங்களுடைய மெடிடேஷனுக்குள்ள வருகிற அளவுக்கு அது உள்ளே உங்களுடைய இருதயத்துக்குள்ள போவதற்கு அந்த நிலம் வழி அருகே இராமல் ரொம்ப செழிப்பா இருக்கிறதுக்கான உணர்வின் ஆவியானவர் செயல்படுகிறார். அதனாலதான் ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கும். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க பிரசங்கம் பண்ணது எங்களுக்கு நல்லா புரியுது. தட்ஸ் ஓகே. அது என்னுடைய காரியம் அல்ல. உணர்வின் ஆவியானவர் செயல்பட வேண்டும் நம்முடைய பிரசங்கங்களிலே. கேட்கிறவர்களுக்குள்ளும் பிரசங்கிக்கிறவருக்குள்ளும் இந்த ஆவியானவர் செயல்பட்டால் சொல்லப்படுகிற வார்த்தை கண்டிப்பா, பிசாசு திருடுவதில்லை, திருடாவிட்டால் அந்த வார்த்தை, அந்த வசனங்கள் வளர்ந்து பலன் தரும். புதிய ஏற்பாடு ஒரு ஸ்திரீ, எனக்கு இந்த உணர்வின் ஆவியானவர் செயல்பட்ட ஒரு ஸ்திரியை குறித்து நாங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது தியத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் விரிக்கிறவளும் தேவனை வணங்குகிறவருமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஆமென். கேட்டுக்கொண்டிருந்தால் கவனிக்கும்படியாக இருதயத்தை கர்த்தர் திறந்தருளினார். இந்த ப்ரோசஸ் தான் உணர்வின் ஆவியானவர். நிறைய பேர் பிரசங்கத்தை கேட்பாங்க, ஆனால் அதை புரிந்து கொள்ளும்படியாக இருதயத்தை கர்த்தர் திறக்கப்படும் பொழுது, கர்த்தர் திறக்கும் பொழுது அந்த ப்ரோசஸ் தான் உணர்வின் ஆவியானவர். அப்ப நம்முடைய பிரசங்கங்கள் கேட்கிறவர்கள் மத்தியில இந்த ஆவியானவர் செயல்பட வேண்டும். பவுல் பேசுகிறார், எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஆனா ஸ்பெஷலா லிடியாவுடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். வா,
இதுதான் உணர்வின் ஆவியான செயல்பாடு. இதுதான் இயேசுவும் செய்தார். லூக்கா 24வது அதிகாரம் 45, 46 நாங்கள் முதல் வாசித்த வசனம். அவர்களுக்கு என்ன செய்தார்? திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். இப்ப கொஞ்சம் அது புரியுமா இருக்கும். இப்ப வாசிக்கும் பொழுது கொஞ்சம் புரியும். ஓகே, லூக்கா 24, 45, 46. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, ஓகே, வேத வாக்கியங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவர் மனதை திறக்க வேண்டியதா இருந்தது. இதுதான் உணர்வின் ஆவியான நமக்குள்ள செய்கிறார். வசனம் கேட்கறது முக்கியம். ஆனா அதை காட்டிலும் இன்னொரு காரியம், என் இருதயம் திறக்கப்பட வேண்டும். உணர்வின் ஆவியான உங்களுக்குள்ளே இருக்கிறார். சீடர்கள் இந்த மத்தேயு 4வது அதிகாரம் சொல்லப்பட்ட இந்த உவமைகள் எல்லாம் கேட்டு இயேசு கிட்ட கேட்கிறாங்க, இயேசுவே இது எங்களுக்கு புரியல, ப்ளீஸ் எங்களுக்கு சொல்லுங்க. அப்ப இயேசு சொல்கிறார், உவமைகளோடு நான் பேசுகிறது காரணம் அவர்கள் கேட்டும் உணர்ந்து கொள்ளாதபடிக்கு, ஆனால் உங்களுக்கோ பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்வதற்கான ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை புரிந்து கொள்ள உங்களால் முடியும். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். அப்படி சொன்னாலும் இவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. திரும்ப இயேசு விளக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்தது. இதுதான் இன்றைக்கும் நமக்கு ரட்சிக்கப்பட நம்ம ஒவ்வொருவருக்கும் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள வந்த உணர்வின் ஆவியானவர் இருக்கிறார். ஆனாலும் நமக்கு புரியுதில்லை. அப்படியானால் இயேசு இடத்தில் நாம் வர வேண்டும். ஆண்டவரே, இதை எனக்கு புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. தட்ஸ் ஆல். இதை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. கம்யூனிஸ்ட் நாடுகள்ல முதல் நூற்றாண்டு 2வது உலகப்போர் கால பகுதியில கொரியா, வடகொரியா, சீனா, அந்த ஈஸ்டர்ன் சைட் நாடுகள்ல வேதாகமம் முழுவதுமாக தடைப்பட்ட காலப்பகுதி. இப்பொழுதும் தடை சில நாடுகள்ல, கொரியாவில தடையா இருக்கு. அந்த காலப்பகுதியில வேதாகமத்தை அவங்க ஸ்மகிள் பண்ணாங்க. போதைப் பொருள் ஸ்மகிள் பண்றது போல வேதாகமத்தை ஸ்மகிள் பண்ணாங்க. அப்படி ஸ்மகிள் பண்ணுவதற்கு பிரிட்டன்ல இருந்து ஒரு மிஷனரி அநேக வேதாகமங்களை எடுத்து அந்த நாட்டு மொழிகளிலும் சில வேதாகமங்களை எடுத்து போனார். அங்கே ஒரு போதகரை அவர் சந்திக்கிறார். இந்த வேதாகமத்தை அந்த நாட்டில் இருக்கிற மற்றவர்களுக்கு தெரியாமல் ஸ்மகிள் பண்றதற்கான சூழ்நிலை எப்படி செய்யலாம்னு சொல்லி. ஆனா காரணம் என்ன தெரியுமா? அவருடைய கொரியன் மொழி இவருக்கு தெரியாது, இவருடைய ஆங்கிலம் அவருக்கு புரியாது. பட் தே ஹாவ் டு கம்யூனிகேட். எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்க? அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே காரியம் பைபிள் வசனம். அப்ப இவர் அவருக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமா இருந்தா, உதாரணத்துக்கு கால்களை கழுவுங்க அப்படின்னு சொல்ல வேண்டுமா இருந்தா இவர் என்ன செய்வாரு? யோவானுடைய புஸ்தகத்தை திருப்பி இயேசு கால்களை கழுவின பகுதியை எடுத்து அந்த வசனத்தை காண்பித்து அவர் சொன்னோன்னா அவர் அதை வாசிப்பாரு. யாஸ், இவர் இதைதான் சொல்ல வர்றாரு. 2 பேரும் புறப்பட்டு போவோம் அப்படிங்கிறதுக்கு அவரு எத்தனாவது புத்தகம்னு அவர் எடுப்பாரு, அவரும் அதை எடுப்பாரு, அந்த வசனத்தை சொல்லுவாரு, அவர் அதுல வாசிப்பாரு, அப்புறம் அவரோட வசனத்தை சொல்லுவார், இவர் இங்கிலீஷ்ல சொல்லுவாரு. இப்படியே அவங்க கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். உணர்வின் ஆவியான செயல்பட்டது அந்த சரித்திரத்தை நான் வாசிக்கும் பொழுது நான் கண்டு கொண்டேன். ஒரு மொழி தெரியாது, பட் பைபிள் அவங்களுக்கு உதவி செய்தது. இதை ஸ்மகிள் பண்ணி போலீஸ் வர்றாங்க, காவலர்கள் வர்றாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் எஸ்ராவுடைய புத்தகத்தை திருப்பி எஸ்ரா காவலர்களை குறித்து ராஜாக்களுக்கு சொன்ன காரியம், பவுல் சொன்ன காரியங்கள், இவர்கள் தான் அவங்களோட கம்யூனிகேஷனே. அதிசயம் என்ன தெரியுமா? எல்லா வார்த்தையும் பேசுவதற்கான வார்த்தைகள் வேதாகமத்தில் அவர்களுக்கு இருந்தது. பசி இருந்தது, தாகம் இருந்தது. எவ்ரி வேர்ட் இன் தி பைபிள், எவ்ரி வேர்ட் they found. அவங்களுக்கு தேவையான அத்தனை வேர்டும் அதுல கிடைச்சது வேதாகம். So finally they smuggled all over the Korea வேதாகமம். இந்த 2 பேருக்கும் மொழி தெரியாவிட்டாலும் வசனம் புரிந்து கொண்டு இவர்களுக்கு அந்த காரியங்களை செய்ய ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் அந்த அவங்க நடுவே இருந்தது, உணர்வின் ஆவியானவர். ஓகே, இன்னொரு வசனத்தை நாங்க இதோட சேர்த்துக் கொள்ளலாம். காந்தேக மந்திரி, எத்தியோப்பியாவின் மந்திரி பிலிப்பு போய் அவரை சந்திக்கிற சூழ்நிலையில் இவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? எசாயாவுடைய புத்தக சூழலை வாசித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு என்ன நடந்தது? அதை புரிந்து கொள்ள முடியல. அப்ப ஆண்டவர் பிலிப்பு அனுப்பி அதை அவருக்கு புரிந்து கொள்ள, அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, உணர்ந்து கொள்வதற்கு உதவி செய்தார். இதுதான் ஊழியர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். உங்களுக்கு புரியலையா? ஆண்டவர் ஊழியர்களை பயன்படுத்துகிறார் புரிந்து கொள்வதற்காக. உணர்வின் ஆவியானவர் அந்த இடத்திலே அவர்களோடு செயல்பட்டார். ஒரு வசனத்தை திரும்ப நாங்கள் வாசிக்கலாம். கொலோசியர் 1வது அதிகாரம் 9-10. கொலோசியர் 1:9-10. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், சகலவித நற்கிரைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து
கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். இந்த இடத்துல விவேகம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது புத்தி. சோ உணர்வின் ஆவியான செயல்படும் பொழுது விவேகம், நீங்க டிக்ஷனரியில போயிட்டு பாருங்க, அறிவுக்கும் விவேகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது சொல்லி that சேம் திங். என்னது? உணர்ந்து நடந்து கொள்வது. ஒரு பிரச்சனைய முதல்ல நீங்க புரிந்து கொள்வீங்க. வாட்ஸ் அ ப்ராப்ளம், பிரச்சனை என்னங்கிறது இல்ல, நீங்க அந்த பிரச்சனையை உணர்ந்து கொள்வதற்கு உங்களுடைய ஆவிக்குரிய நிலையை, நீங்க இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை நீங்க உணர இந்த உணர்வின் ஆவியானவர் செயல்படுகிறார். மத்தேயு 13வது அதிகாரம் 10-11 வாசிக்கலாம். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதற்காக உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, அந்த வசனம் உங்களுக்காக தான். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர்களால் அது புரியல. அதனால்தான் ஆண்டவர் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்த பிறகு ஆவியை ஊதி வசனம் புரிந்து கொள்ளும்படியாக இருதயத்தை திறந்தார். இப்பொழுது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே உங்களுக்கு இது தேவைப்பட்டார், நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, இந்த நேரத்தில் இவர்களுடைய இருதயங்களை நீங்க திறங்க. லிதியாவுக்குள்ள நீங்க செய்த அந்த காரியத்தை இவர்களுக்குள்ளும் நீங்க செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். இவர்களுக்குள் மாத்திரமல்ல, இவர்கள் பிரசங்கிக்கும் பொழுது அவருடைய பிரசங்கத்தை கேட்கிறவர்களுக்குள்ளும் இருதயங்களை திறந்து வசனங்களை புரிந்து கொள்ளும்படியாக உணர்வின் ஆவியானவர் இவர்கள் மூலமாய் செயல்பட வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். So you have to get this spirit. நீங்க இந்த ஆவினால் நிரப்பப்பட வேண்டும். அறிவு அல்ல, உணர்ந்து கொள்ளுதல். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் என்கிற அறிவு எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அதை உணர்ந்து கொண்டால், அதை புரிந்து கொண்டால், you are not panic. You are not panic. அப்பா சொல்றாரு, ஓகே, நாளைக்கு அடுத்த மாதம் நான் உனக்கு இதை வாங்கி தரேன். அதை உணர்ந்து கொண்டால், அப்பாவுடைய இருதயத்தை உணர்ந்து கொண்டால், மகன் ஒரு நாளும் பேனிக் ஆகுறது கிடையாது. அவர் யோசிக்கிறது கிடையாது. நெக்ஸ்ட் மந்த் definitely my dad going to buy that for me because I know something in his heart. ஏதோ ஒன்று இருக்கு, அதனால தான் நெக்ஸ்ட் மந்த். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். இந்த உணர்வின் ஆவியான செயல்படும் பொழுது கர்த்தருடைய காலங்கள் நேரங்களை குறித்து உங்களுக்கு நல்ல புரிதல் வரும். ஆண்டவரோடு புரிந்தலோடு நீங்க நடந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்க கலங்குவதில்லை, பயப்படுவதில்லை. உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை நினைத்து நீங்க புரிந்து கொள்வீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல புத்திக்கு எட்டாத சமாதானம் உங்களுக்கு வந்துவிடும். அதை புரிதல் ஒன்று உங்களுக்கு வந்துவிடும். இதுதான் அந்த ஆவியான செயல்படும் பொழுது நமக்குள்ளே கிரியை செய்கிறது. ரோமர் 3:11 வாசிக்கலாம். ரோமர் 3:11. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன். உணர்வின் ஆவியானவர் செயல்படும் பொழுது அடுத்த காரியம், உணர்வுள்ளவர்களாய் நீங்க மாறுவீங்க. இந்த உணர்வு வந்தால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருங்கிற உணர்வு, கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் தான்ங்கிற உணர்வு, அவர் சுகம் கொடுக்க வல்லவர் தான்ங்கிற உணர்வு, அவர் யெகோவா ஷாலோம்ங்கிற அந்த உணர்வு. இந்த உணர்வு இல்லாட்டி நீங்க என்ன செய்வீங்க? ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவர் நீங்க ஜெபிப்பீங்க. உணர்வு இருந்தா it's not just a prayer, you can understand what he going to do. உணர்வை அருளும் ஆவியானவர். இந்த உணர்வு இல்லாததினால் அநேகர் சங்காரமாகிறார்கள். இந்த உணர்வு இல்லாததினால் கர்த்தரை தேடுகிறவர்கள் யாருமே இல்லை. உணர்வோடு கர்த்தரை தேடும்படியாக நமக்குள்ள இந்த காரியங்கள் ஆண்டவர் செய்கிறார். உணர்வின் ஆவியான செயல்பட்டால் ஆண்டவரை நீங்க தேட ஆரம்பிப்பீங்க. ஆண்டவரை குறித்து தான் உணர்வு உங்களுக்கு வந்துவிடும். கடைசியாக ஒரு வசனத்தை நாங்க வாசித்து முடிக்கலாம். உபாகமம் 1:13. 2 வசனங்கள் நாங்க வாசிக்கலாம். உபாகமம் 1:13, அதன் பிறகு வெளிப்படுத்தல் 13:18. நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். ஓகே, ஞானம், உணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங், அதான் விவேகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அறிவு, இப்படிப்பட்ட மனிதர்களை நீ தேட வேண்டும். ஞானத்தின் ஆவியானவர், உணர்வின் ஆவியானவர், அறிவின் ஆவியானவர். இந்த 3 காரியங்களும் நல்ல தலைவனாகுவதற்கு
பூரணத்தை நமக்கு கொண்டு வருகிறது. சிறந்த தலைவனுக்குள்ளே இந்த ஆவியின் பூரணம் செயல்படும். பலன் இல்ல, வரங்களும் இல்ல. சிறந்த தலைவனுக்கு தேவைப்படுவது வரம் கிடையாது, ஞானம், உணர்வு, அறிவு. நிறைய பேர் பெரிய தலைவராயிருக்காங்க. எது 3 பேரை தலையில கையை வச்சு விழத்தாட்டினா பெரிய தலைவராயிடுறான். இது கிடையாது. தலைவர், தலைமைத்துவம், ஆண்டவர் லீடர்ஸா ஒருத்தரை பயன்படுத்தும் பொழுது இந்த 3ஐ தான் அவர் கவனிக்கிறார். இந்த 3இல் நீங்க நிரப்பப்பட வேண்டும். ஆனா இன்று அநேகர் கேட்கறது என்னது? ஆண்டவரே எனக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே, வியாதிகளை சுகமாக்க பலத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு இதை செய்ய பலம் தாங்க, அதை செய்ய பலம் தாங்க. ஓகே, பட் யூ cannot be a leader. If you want to leader, இந்த 3 காரியங்களை குறித்து நீங்க உங்களுக்கு புரிதல் உங்களுக்கு வேண்டும். You have to understand ஆவியானவர் இப்படியும் செயல்படுகிறார். This make you a leader. ஓகே, வெளிப்படுத்தல் 13:18. 13:18 பாஸ்டர். யா. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. அந்த மிருகத்தின் முத்திரையை புத்தியுடையவன், தமிழ் மொழிபெயர்ப்புல புத்தி, விவேகம், உணர்வு, அந்த ஒரே ஒரு வேர்டுக்காக அந்த வேர்ட் வந்து ஓகே, அந்த கிரேக் வேர்டை இந்த 3 வசனங்களால் அவங்க எழுதி இருக்கிறாங்க, மொழிபெயர்த்திருக்கிறது. ஓகே, உணர்வுடையவன் அல்லது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியவன் இதை கணக்கு பார்க்கிறார். கடைசி நாட்களிலே உணர்வின் ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படும் பொழுது கடைசி நாட்களில் கிரியை செய்கிற அசுத்தாவிகளை குறித்து புரிந்து கொள்வதற்கு, பிசாசனுடைய தந்திரங்களை குறித்து புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ரெக்கார்டிங் இன்றைக்கு ஃபுல்லாவே இருக்கு.